ஏவல், பில்லி, சூன்யம் போன்றவைகள் மனுஷங்குள்ள இருக்கிற பயத்தையும் கையாலாகாத தனத்தையும் சில பேர் பூதங்கள், பேய்கள், பிசாசுகள்னு சொல்லி தங்களுடைய நிலையை உயர்த்திக்கிறாங்க. மனுஷங்களை எங்களால கொல்ல முடியும், அதை விட பயங்கர சக்திகள் எங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி பல பேரை பல விதத்துல ஏமாத்தி பொழைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, அதை நம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லைன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியல. 21வது நூற்றாண்டுல நம்ம அடியெடுத்து வச்சுட்டு இருக்கிறோம். விண்வெளியில பல சாதனைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமயத்துல தேவையில்லாத இந்த மாதிரி பயத்தினால மனிதர்கள் நம்ப கூடாதுங்கிறதுக்காகவே, அவங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறதுக்காகவே இந்த படத்தை நாங்க அவங்களுக்கு சமர்ப்பணம் செய்யறோம். யாரையா பார்க்கணும்? தம்பி, இந்த கிராமத்துல காஷ்மோரா வித்தை தெரிஞ்ச மாந்திரிகம் யாரு? காத்ரா. அவன் இப்ப எங்க இருப்பான்? மயானத்துல போய் பாருங்க.
தார்கா, காத்ரா இறந்து போய் இன்னையோட 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல நான் இதுவரைக்கும் கத்துக்கிட்ட மந்திர தந்திரங்கள் எல்லாம் உனக்கு கத்து கொடுத்திருக்கேன். இந்த சின்ன வயசுலயே மிகப்பெரிய மந்திரவாதிங்கிற பேரு உனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டுமல்லாம பொன் எழுத்துக்களால் அது பொறிக்கவும் படணும். 3வது கண்ணை பெற்ற சிவன் எப்படி அந்த கண்ணை திறந்தா இந்த பூமியையே பஸ்பம் பண்ண முடியுமோ அந்த வித்தையை நான் உனக்கு கத்து கொடுத்திருக்கேன். மாந்திரீக சக்தியை மீறின காஷ்மோரா வித்தையை நான் உனக்கு கத்து கொடுத்திருக்கேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மந்திரவாதிகளையும் விட நீ சிறந்த மந்திரவாதியா வருவ. எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இங்க பார் தார்கா, இந்த பிஸ்தா கிராமத்து மயானத்துல காத்ராவை அநியாயமா கொலை செஞ்ச அந்த 3 பேரையும் நீ பழி வாங்கணுங்கிறதான் என்னோட லட்சியம். நிச்சயமா அவங்க கதையை முடிச்சிடுறேன் குருஜி. ஆனா அவங்கள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இத வச்சுக்க. அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஆதாரம் இதுதான். இந்த முடி யாரோடது? இது 10 வருஷத்துக்கு முன்னாடி காத்ரா காஷ்மோராவுக்கு பலி கொடுக்க போன துளசியோடது. இப்ப அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த முடியோட உதவியால அந்த துளசி யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்க வந்துட்டு போன அந்த 3 பேரும் யாருங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். இதோட உதவியால உன்னால துளசிய கண்டுபிடிக்க முடியுமா? 16 வித்தைகள்ல 2வது வித்தையான கேசதூளி மந்திர வித்தையின் சக்தியினால அந்த துளசியின் காலடி மண்ணாலையும் இந்த முடியும் ஒன்னா சேர்த்தா அதுல வர்ற வெப்பத்தினாலையும் நமக்கு தேவையான துளசி அந்த துளசி தான் கண்டுபிடிக்கலாம் இல்ல? சபாஸ் தார்கா, துளசிய கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் நீ அந்த 3 பேரையும் கண்டுபிடிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துடுச்சு. ஆனா 1 வருஷத்துக்குள்ள துளசி யாருங்கிறத கண்டுபிடிக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் யாருங்கிறத நாம என்னைக்குமே கண்டுபிடிக்க முடியாம போயிடுவோம். அது என்ன குருவே, 1 வருஷத்துக்குள்ள கண்டுபிடிக்கணும்னு சொல்றீங்க? அது ஏன்னா சரியா இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த காஷ்மோரா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும். அன்னைக்கு தனக்கு நைவேத்தியம் கிடைக்காம செஞ்சவங்களை தேடி அழிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த 3 பேரும் யாருன்னு நமக்கு தெரியாம போயிடும். சரி குருவே, 1 வருஷத்துக்குள்ள அவங்கள நான் கண்டுபிடிச்சு ஒருத்தனை மனசாலியே கொல்றேன், இன்னொருத்தனை மந்திர சக்தியால சாம்பலாக்குறேன், 3வது ஆளை கொலை பண்றேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு தார்கா. அந்த 3 பேர் கதையும் முடிய போற அன்னைக்கு தான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். போயிட்டு வா தார்கா, வெற்றியோட வா. துளசி, 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 அம்மாடி துளசி. என்னங்க நீ திடீர்னு கையில எண்ணெய் கிணத்தை வச்சுக்கிட்டு சண்டைக்கு போற மாதிரி கிளம்பிட்டீங்க? என்ன விஷயம்? என்ன பெரிய விஷயம்? உன் மருமகளை தான் தேடிட்டு இருக்கேன். பிறந்த நாள் அதுமா தலைக்கு குளிப்பாட்டலான்னு பார்த்தா எண்ணெய் எல்லாம் தேய்ச்சிக்க மாட்டேன், பலகாரம் மட்டும் போதும்னு போயிட்டா. எங்க போனான்னு தெரியல. நீ எங்கேயாவது பாத்தியாமா? அவளுக்கு தலைக்கு ஊத்துறதுக்கு பதிலா தமிழ்நாட்டு அரிசியிலே ஒரு புரட்டு புரட்டி போட்டுடலாம். காலையில இருந்து அவன் என் ரூம்க்கே வரலையே. ஏமா சாரதா, இந்த பொண்ண நீ பாத்தியா? நான் தோட்டம் எல்லாம் பாத்துட்டேன், எங்க போனாலோ என்னவோ. சமையல் கட்டிலையும் தேடி பார்த்துட்டேமா. நான் வீடு முழுக்க தேடி பார்த்துருமா, பாப்பாவை காணோம். எதுக்கு பயப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ அப்பா கிட்ட இருந்து போன் வரத்தான் போகுது. எங்க இருந்தாலும் ஓடி வந்து போனை எடுக்கத்தான் போறா. என்ன சொன்னீங்க? அப்பா கிட்ட இருந்து போனா? அப்பா கிட்ட இருந்து போன் வந்ததும் நானும் பேசுறேன் ஆண்டி. அப்படின்னா அடம் பிடிக்காம தலை குளிக்கணும், ஓகேவா? நான் கண்டிப்பா குளிக்கிறேன் ஆண்டி. ஹலோ டாடி, நான் தான் அர்ச்சனா பேசுறேன் டாடி. ஹலோ ஸ்வீட் மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. தேங்க் யூ டாடி. நீங்க ஃபாரின்ல இருந்து வரும்போது எனக்கு அழகான பொம்மை வாங்கிட்டு வரணும். ஹலோ, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேங்க. நீங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். குடுக்கல. நீங்க எப்ப வரீங்க? சீக்கிரம் வந்துடுறேன். ஆஹா, ரொம்ப அண்ணி. சந்தோஷம். அண்ணி. இதோ உங்க தங்கச்சி உங்ககிட்ட பேசணும்னு ஒரே சண்டை போடுறா. இருங்க குடுக்குறேன். அண்ணே, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. பாட்டி எப்படிமா இருக்காங்க? பாட்டி கூட ரொம்ப நல்லா இருக்காங்க. நானே உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்பட்டேனே. லீவ் கிடைச்ச உடனே. நிச்சயமா வாமா. ஜிஜி ஆண்டி கிட்ட சொல்லி பாஸ்போர்ட் விசா எல்லாம் ஏற்பாடு பண்ண சொல்லு. அப்படி செய்றேனே. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ சோ மச். அது சரி, இன்னைக்கு அர்ச்சனா பிறந்த நாளைக்கு என்னெல்லாம் பண்ணிருக்க? சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஒரு பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். குட் மார்னிங் டாடி. Very good morning, my dear children.
ஆமா பூர்ணிமா, எக்ஸாம் நடந்துட்டு இருக்க, நல்லா படிக்கிறியா? அவன் நல்லா படிக்கிறாப்பா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னான். நம்ம டாடி தான் பெரிய ஹிப்னாட்டிஸ்ட் ஆச்சே. எக்ஸாம் ஹால்ல ஹிப்னாட்டிசம் பண்ணி பிட்டும் கைடும் கொடுக்க வச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாப்பா. அவ்வளவுதான். டாடி எல்லாம் போய் டாடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் தான் சொன்னான் என் பிராக்டிஸ் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, என் கண்ணுல பட்டவங்க எல்லாம் ஹிப்னாட்டிசம் பண்ணி ஏதோ ஐயையோ. நோய் இருக்குன்னு டாடி பயமுறுத்தி இல்ல. என் கிளினிக்கு வர வச்சா நல்லா இருக்கும்னு இவன் தான் சொன்னான். டாடி அவ போய் சொல்றா. நான் எப்ப சொன்னேன்? நீ தானே சொன்ன? இல்ல நீதான் சொன்ன. இல்ல நீ தான் சொன்ன. நீதான் சொன்ன. சொன்னியா இல்லையா? பாப்பா, மை டியர் சில்ட்ரன், ஹிப்னாட்டிசம்ங்கிறது ஒரு அருமையான சாஸ்திரம். எத்தனையோ பெரிய மேதாவிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச அந்த சாஸ்திரத்தை நீங்க கேலி பண்றது ரொம்ப தப்பு. டாக்டர்ஸ் கூட குணப்படுத்த முடியாத மனோவியாதிய, எத்தனையோ பிரச்சனைகளை ஹிப்னாட்டிசம் மூலமா சுலபமா குணப்படுத்த முடியும். அண்டர்ஸ்டாண்ட்? பை த பை, துளசி ஃபோன் பண்ணியிருந்தா. துளசி ஃபோன் பண்ணாளா? எதுக்கு? என்னன்னா துளசி பேரை கேட்டதும் ரொம்ப ஷாக்கான மாதிரி இருக்க. அவ என்ன சொன்னாப்பா? இன்னைக்கு அர்ச்சனாவுக்கு பிறந்த நாளாம். சாயந்தரம் நம்ம எல்லாரையும் பார்ட்டிக்கு வர சொல்லிருக்கா. சரிதான், துளசியே ஃபோன் பண்ணிட்டாங்கல்ல. இனி சாகர நிலைமையில பேஷண்ட் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு இவன் கிளினிக்க மூடிட்டு வந்துருவான். எல்லாரையும் விட ஸ்ரீதர் அங்கிள் வீட்ல இவன் தான் முதல்ல ஆளா நிப்பான். என்னென்ன? நீ அந்த விஷயத்தை விடு. அந்த பாட்டிக்கு கண்டிப்பா ஷேடோ வருவான். அவனையும் அவன் செய்யற மேஜிக்கையும் பார்த்து கை தட்டுறதுக்கு முத ஆளா நீ அங்க இருக்கணும். புரியுதா? ஷேடோ வருவான். பாருங்க டாடி. ஷேடோ என்னங்க உங்க தம்பி மேஜிக் பண்ணாருங்க, கை தட்டுங்க. இங்க பாருமா, த கிரேட் மெஜிஷியன் பிசி சர்க்காரு, அவர் தம்பி கேசி தர்பாரு, நானும் அவங்களும் சமகாலத்து ஆளுங்க. இவன் செஞ்ச டுபாக்கூர் மேஜிக்கு கை தட்டுமா? ஆனா திஸ் இஸ் வெரி பேட். உன் தம்பி கஷ்டப்பட்டு மேஜிக் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு கை கூட தட்ட மாட்டியா? இந்த மாதிரி மேஜிக்லாம் செஞ்சு செஞ்சு எனக்கு சலிச்சு போச்சுடா. இதெல்லாம் உங்க அண்ணி மாதிரி லூசு, அப்புறம் இந்த சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் செஞ்சுக்காம அவங்க உனக்கு கை தட்டி காசு கொடுப்பாங்க. மக்கள்லாம் பாராட்டி ஷேடோன்னு பேர் கொடுத்த என்ன போய்? எவன்டா உனக்கு ஷேடோன்னு பறிச்சு கொடுத்தவன்? யார் உனக்கு கொடுத்தாங்க? இதெல்லாம் உனக்கு நீயே கொடுத்துக்கிட்டு இருப்ப. நீ பாக்குறதுக்கு ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கடா. சரி, அப்படியும் கூப்பிடலான்னு நீ எங்க வெக்ஸ் ஆயிடுவோன்னு நாங்க ஆமா, கூப்பிட்டோம். நீ மட்டும் என்னவா? நீயே உனக்கு அப்ரகா தப்ரான்னு பேர் வச்சுக்கல. இந்த காலத்துல யாரும் பட்டெல்லாம் நமக்கு கொடுக்கறதில்ல. அதனால நாமளே இஷ்டப்பட்டதை வச்சுக்க வேண்டியதான். அதனாலதான்டா அந்த விருதுக்கெல்லாம் மதிப்பு இல்லாம போச்சு. ஏன் ஆபரகா தாபரகான்ற பேருக்கு ஜெர்மனில பெரிய அர்த்தமா? ஷேடோன்ற என் பேருக்கு கூட இந்த சென்னையிலயும் அர்த்தம் இருக்கு. இங்க பாருடா, உன்கிட்ட பேசி என்னோட டயத்தை வேஸ்ட் பண்ண நான் தயாரா இல்ல. ஷக்கு, நம்ம சாப்பிடலாமா? வாங்க. அண்ணா, சாயந்தரம் அர்ச்சனாவோட பர்த்டேக்கு வந்த அத்தனை பேரும் என்னோட மேஜிக்கை பார்த்து கை தட்டிட்டு இருக்கும் போது, my name is Shadow. Shadow presents this Shuda craft. My craft which is 100% unreal but appears to be more real than the real reality. Clap! Ladies and gentlemen, this is an empty case. Okay? With album Shadow Magic, you'll find something peculiar. Shh. Shadow up. Yeah, you find pigeons. Right? Claps! Ladies and gentlemen, this is the one. With album Shadows Magic, you find something good. 1, 2, shadow up! அதுக்குடா சும்மா கை தட்டிக்கிட்டு, இதெல்லாம் நான் பேபியா இருந்தப்பவே பண்ணவன். நம்ம பையன்டா, என்கரேஜ் பண்ணணும். Right, shadow ready. 1, 2, 3. Claps! You find here once again Shadow's magic. Ready? 1, 2, 3. You're here. Wow. Claps. Happy birthday to you, Kuti. டிக்கெட் டிக்கெட். ஏய் எந்திரே. ஏய் டிக்கெட் கொடு. டிக்கெட் இல்ல? சரி 25 ரூபா கொடு. என்னடா என் மூஞ்சியை பாக்குற? டிக்கெட் இல்லாம போறதுக்கு இது என்ன உங்க அப்பா விட்டு ட்ரெயினா? மரியாதையா ஃபைனை கட்டு. தம்பி சொல்றா கேட்க மாட்டா? தம்பி ஏய் காசு எடுறா. காசு எடுக்கறல்ல? சொன்னா ஏய் கேப்பா. காசு எடுறா. எது சொன்னாலும் வாயை திறக்கவே மாட்டேங்கற. தம்பி ஒரு நிமிஷம். அதுல சாமி இவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. தினமும் இந்த மாதிரி தான் டிக்கெட் இல்லாம ஆளுங்க ஏறானுங்க. பரவாயில்ல விடுப்பா. டிக்கெட் எடுக்கலன்னு தானே அடிக்கிறீங்க. அவனுக்காக நான் எடுத்துறேன், விடுங்க. ஏய் ஜாக்கிரதை.
ரயில்ல பயணம் பண்ண டிக்கெட் எடுக்கணும்னு உனக்கு தெரியாதாப்பா? அப்படின்னா என்னங்க ஐயா? பைத்தியக்காரா, இன்னும் நாகரிக உலகத்தை பத்தி உனக்கு ஒன்னும் தெரியலல்ல. அப்படின்னா என்னங்க சாமி? நீ இந்த மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கிறத விட நீ எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிருக்கிறது நல்லதுப்பா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி. நான் உங்க கூடயே வந்துடுறேன், என்ன கூட்டு போயிடுங்க சாமி. சரிப்பா. பாரு, இந்த சமுதாயங்கிறது நிறைய பேர்களை கொண்டது. அது பல மொழி, இனம், ஜாதின்னு நிறைய விதமா பிரிஞ்சிருக்குது. நாம எல்லாரும் நல்ல விதமா இருக்கணுங்கிறதுக்காக நாமளே ஒரு சில சட்ட திட்டங்களை வகுத்துக்கிட்டோம். அது நமக்கு பிடிக்காம இருந்தாலும் நாம இந்த சமுதாயத்துல வாழறதுக்காக அதை கடைபிடிச்சு தான் ஆகணும். அதெல்லாம் என்ன சாமி? உதாரணத்துக்கு, காட்டுல இருக்கும்போது நீ உடை அணியாம கூட இருக்கலாம், அது தப்பு இல்ல. ஆனா இந்த சமுதாயத்துல நீ அந்த மாதிரி இருக்க முடியாது. அப்படி நடந்துக்கிட்டினா இந்த சமுதாயம் தண்டிக்கும், ஜெயில கூட போடும். அப்படின்னா நாம விரும்பினபடி நம்ம இருக்கக்கூடாதா சாமி? இருக்கக்கூடாது. இந்த சமுதாயத்துக்குன்னு ஒரு சில நெறிமுறைகள் இருக்கு. நட, ஓட, பாவனை, மொழின்னு இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கலனா நீ சேர்ந்து வாழறது கஷ்டம்பா. அது என்னன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கத்துத்தரேன். இப்ப நீ முதல்ல ஓய்வு எடுத்துக்கப்பா. அப்படித்தான். ஆ அம்மா, ஆ ஆடு, ஆடு, ஈ இலை, சுவாமி, நீ ஒரு மந்திரவாதிங்கிற சந்தேகம் எனக்கு இப்ப உறுதி ஆயிடுச்சு. நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறது செய்வினை.
சரிதானே? யாருக்குப்பா செய்யற? எனக்கா? என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க? உலக அறிவை எனக்கு கத்துக் கொடுத்த உங்களுக்கு நான் அப்படி செய்வேனா சாமி? அப்ப யாருக்கு இந்த வேலையை செய்யற? அன்னைக்கு ரயில்ல ஒண்ணும் தெரியாத என்ன அடிச்சானே, அவன் மேல ஏவறேன். செய்வினை செஞ்சு மனுஷனை அழிக்கிற அளவுக்கு நீ பெரிய மந்திரவாதியா? செய்வனன்றது நான் தெரிஞ்சுக்கிட்ட வித்தையில ரொம்ப சின்ன வித்தை சுவாமி. மந்திர சக்தியில ரொம்ப வலிமையான காஷ்மோராவையே என்னால கட்டுப்படுத்த முடியும். அவ்வளவு பெரிய வித்தையை கத்து வச்சிருக்கிறவன்னா. அவ்வளவு பெரிய மந்திரவாதி நீ இருக்கிற இடத்த விட்டுட்டு எதுக்காகப்பா இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வாழணும்னு நினைக்கிற? எதுக்காக எங்கிட்ட வந்து சேர்ந்த? பகை பழி வாங்கிறது தான் என் லட்சியம். 3 பேர் கதையை முடிக்கிறது தான் என் குறிக்கோள். அதனாலதான் எனக்கு தெரியாத இந்த மனித உலகத்துக்குள்ள நான் அடி எடுத்து வச்சேன். இங்க வாழறதுக்கான நெறிமுறைகளையும் உங்ககிட்ட கத்துக்கிட்டேன். நீ உண்மையிலேயே மிகப்பெரிய மந்திரவாதிங்கிறது உண்மைன்னா அவங்கள அப்பாவின்னு நினைச்சு மன்னிச்சு விட்டுறக்கூடாதாப்பா? எதுக்காக இந்த செய்வனிய வைக்கிற? எல்லா வித்தைகளும் தெரிஞ்ச ஒரு மந்திரவாதி பகன்னு வந்துட்டா அதை முடிக்காம விட மாட்டான். அந்த முயற்சியை தடுக்க யாராலையும் முடியாது, தடுக்கவே முடியாது. அப்படியா? அப்படின்னா யாராலையும் தடுக்க முடியாத உன் சக்தியை பயன்படுத்தி இந்த பச்சை மரத்தை சாம்பலாக்கு பார்க்கலாம். என்ன சோதிச்சு பாக்குறீங்களா சாமி? இல்ல. பைரவா. ஓம் ஓம். இடி மழை வெயில்னு பசி பட்டினில கடந்து நான் கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட வித்தை இது. அவ்வளோ கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட என்னோட இந்த வித்தை இன்னைக்கு உங்க முன்னாடி தோத்து போய் நிக்குது சாமி. காஷ்மோரா தெய்வத்தையே கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எப்படி உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லுங்க சாமி, சொல்லுங்க. தெய்வங்களுக்கு கட்டளையிட்டு அதை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கிற மனுஷன் இல்லப்பானா. பச்சையா இருக்கிற இந்த மரம் ஒரு சாதாரண மனுஷனோட ஆத்திரத்துக்கு பலியாகிடக் கூடாதுன்னு நான் வணங்குற தெய்வங்க கிட்ட வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். உங்க நம்பிக்கைக்கு அவ்வளவு பலம் இருக்கா சாமி? நீ கத்துக்கிட்ட மந்திரத்து மூலமா செடி கொடி மரம் ஏன் மனுஷன் எல்லாத்தையும் கொல்றது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனா அதுங்களை நீ காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். சர்வ சக்திகளையும் அடக்கி ஆள்ற நீ உன் சக்திகளை இந்த மாதிரி எல்லாம் வீணாக்காத சாமி. எந்த தப்பும் பண்ணாத இந்த செடியை நான் அழிக்க நினைச்சப்போ அதை உங்க கடவுள் காப்பாத்திட்டாரு. ஆனா காத்ராவை கொன்ன அந்த 3 பேரையும் நான் கொலை பண்ணும் போது எந்த தெய்வமும் குறுக்கிடாது. அப்படி குறுக்கிட்டா என் உயிர் போற வரைக்கும் நான் போராடுவேன். பகையோட கூடிய உன்னோட கோபம் குறையாதா மகனே? குறையாது. என் குருவான விச்சாச்சிக்கு என் குரு தட்சணையா அவங்க 3 பேர் உயிரையும் நிச்சயம் நான் எடுப்பேன்னு சத்திய வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த குருவுக்கு தான் தட்சணை கொடுப்பியா? இந்த குருவுக்கு கொடுக்க மாட்டியா? நீங்க என்ன கேட்டாலும் தர சாமி. அந்த 3 பேரையும் கொலை பண்ணாதன்றதை தவிர. அப்படின்னா எனக்கு ஒரு வாக்கு கொடு. உனக்கு இருக்கிற சக்திகளை எல்லாம் அப்பாவி ஜனங்க மீது செலுத்த மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. அப்படியே செய்யற சாமி. யார் யானி? துளசின்ற பொண்ணு இந்த காலேஜ்ல நிறைய பேர் இருக்காங்க. எந்த துளசி சொல்ற? அவங்க அப்பா பேர் ஏதாவது தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. எதுவுமே தெரியாம எதுக்கே வந்து என் உயிரை வாங்குற? போய் அப்படி வந்துட்டானுங்க. அம்மா, துளசி அம்மா. என்ன? டாக்டர் ஐயா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. நீ போ.
ஐயோ என்னன்னு தெரியலையே. என்னம்மா அங்க பாருங்க. என்ன பாக்குறதுக்காக இங்க வந்ததுக்கு முதல்ல தேங்க்ஸ். ஆமா, எவ்வளவு கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு தேங்க்ஸ் தானா? ஓ சாரி, என்ன பார்க்க வந்ததுக்காக நான் முதல்ல கொடுக்க வேண்டியது அம்மா சாரதா, உன் நாத்தனாரும் என் மகனும் ரகசியமா பார்க்ல சந்திச்சு பேசுற அளவுக்கு வந்துட்டாங்க பாத்தியா? அர்ச்சனா, இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஆன்ட்டி லெட்டர் படிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து நானும் படிச்சேன். அப்படிதான் எனக்கு தெரியும். அது இவனுக்கு தெரிஞ்சது, இவன் மூலமா நமக்கு தெரிஞ்சது. இத ஃபாரின்ல இருக்கிறவனுக்கு தெரியப்படுத்தணும்னா என்னென்ன அங்கேயே நிக்கிற, இங்க வா. தேங்க்யூ அர்ச்சனா, தேங்க்யூ வெரி மச். எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? வீட்ல எல்லார்கிட்டயும் என் விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. நாளைக்கு சினிமாக்கு போலாம், வரியாடி? வரேன். நீயும் வரியா? ஏய் ஒரு நிமிஷம், அதோ அவனை பாரேன், ஏதோ புதுசா பாக்குற மாதிரி எல்லா பக்கமும் பாத்துட்டே வரான். ஒரு விதத்துல அவனை பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கான்ல. அவன் கிட்ட போய் விளையாட்டு காட்டுவோமா? சரி வா போய் பார்க்கலாம் என்னதான் சொல்றான்னு. ஏய் மிஸ்டர், உனக்கு யார் வேணும்? நான் ஒரு பொண்ணு தேடி வந்தேன். ஓ, அப்ப எங்களை பார்த்தா பொண்ணு மாதிரி தெரியலையா? ஆமா, நீங்க யார தேடிட்டு வந்தீங்க? அந்த பொண்ணு பேரு துளசிங்க. அப்படியா? அப்ப என் பேரு தான் துளசி. நீங்க தான் துளசியா? இல்ல அவ கிடையாது, நான் தான் துளசி. எதுக்கு அவரை ஏமாத்துற? இல்ல, நான் தான் துளசி. அவ சும்மா சொல்றா. இல்ல, அவ நான் போய் தான் சொல்றா. துளசி. நான் தான் துளசி. நான் தான் நான் தான் துளசி. துளசி. நான் ஏன் பயப்படுறீங்க? நான் தான் துளசி. ஏய் நிறுத்துங்க. பாவம், எதுக்கு அவரை தொந்தரவு பண்றீங்க? போங்க அப்படி. ஆமா, என்னாச்சுங்க? யார் நீங்க? எதுக்கு அவங்க எல்லாம் உங்களை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க. நான் ஒருத்தவங்களை தேடிக்கிட்டு இங்க வந்தேங்க. ஆனா அவங்களை இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. இன்னையில இருந்து காலேஜ் 2 நாள் ஹாலிடே. நீங்க அவங்கள பார்க்கணும்னா மண்டே தான் வரணும். என்னது 2 நாள் லீவா? ஆமா, சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஏன் உங்களுக்கு காலேஜ் பத்தி தெரியாதா? பசங்களா கேட்டீங்களா? என் ஜன்மம் சாபல்யம் அடைஞ்சிருச்சுடா. திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் இது எல்லாத்தையும் பார்த்த புண்ணியம் எனக்கு கிடைச்சிருச்சு. என்ன பாட்டியம்மா, சித்தேஸ்வரியோட அருள் கிடைச்சிருச்சா? அருள் மட்டும் கிடைக்கலப்பா, அந்த அம்மா காத்துலயே இந்த சிவலிங்கத்தை வர வச்சு கொடுத்தாங்க. இது கிடைக்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணினேனோ. பாட்டி, நீ கூட அந்த அம்மாவோட மேஜிக்ல மயங்கி கீழே விழுந்துட்டியா? என்னடிமா இப்படி பேசிட்ட? கண்ணத்துல போட்டுக்கோ. அவங்க தெய்வ அம்சமா பிறந்திருக்காங்க. அவங்க கூப்பிட்டா பரமசிவனே நேர்ல வந்துருவாரு. எப்படி? போன் பண்ணி கூப்பிட்டாளா? என்னம்மா பாட்டியோட விளையாடுற? நான் ஒன்னும் பாட்டியோட விளையாடல நீ. அந்த சித்தேஸ்வரி தான் மக்களோட விளையாடிட்டு இருக்கான். ஐயோ ஐயோ ஐயோ, அந்த ஜெகஜனனி ஏதாவது சொன்னா கண்ணு போயிடும்டி. பாட்டிமா, நான் அந்த புண்ணியவதிய வாய்க்கு வந்தபடி திட்ட போறேன். பாப்போம் என் கண்ணுக்கு என்ன ஐயோ ஆகுதுன்னு. ஐயோ. சேலஞ்ச் பார்க்கலாமா? அப்ப நான் ஆரம்பிக்கட்டுமா? அடே, சின்ன பசங்க உங்களுக்கு என்ன தெரியும்டா? இமயமலையில இருக்கிற பார்வதியோட மறு அவதாரம்டா இந்த அம்மா. இல்லைன்னா காத்துல இந்த சிவலிங்கத்தை எப்படி வரவழைக்க முடியும்? என்னால கூட வர வைக்க முடியுமே. எனக்கும் மேஜிக் தெரியும். என்னால சிவலிங்கம் சிலை மட்டும் இல்ல, நந்தி, பார்வதி அம்மா சிலைய கூட வர வைக்க முடியும். அட போடா, உங்ககிட்ட பேசுனதுக்கு என் புதிய செருப்பால் அடிக்கணும். அம்மா தாயே சித்தேஸ்வரி மாதா, ஏதோ பச்சை பிள்ளைங்க தெரியாம பேசிட்டாங்க, அவங்கள மன்னிச்சிருமா, மன்னிச்சிட்டு வா. இங்க நின்னா கெட்டு போயிடுவேன். இவங்க கூட சேர்ந்தா உருப்பிடவே முடியாது. ஷடோ, பாட்டி மாதிரி வயசானவங்க வேணா மூட நம்பிக்கையால அந்த சித்தேஸ்வரிய நம்பலாம். ஆனா ஹை பொசிஷன்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ், கலெக்டர்ஸ், மினிஸ்டர்ஸ் எல்லாரும் கூட அந்த பொம்பளையை நம்புறாங்களே, அவங்களுக்கும் மூளை கெட்டு போச்சுங்கிறியா? ஏன் அப்படி நினைக்கிற? அவங்க கிட்ட உண்மையான சக்தியும் இருக்கலாம்ல. நான் அவங்கள நம்புறேன். நான்சென்ஸ். நாம இப்ப 21ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். ஆகாயத்துக்கு ராக்கெட் அனுப்பி விண்வெளியில இருந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸ் மூலமா எவ்வளவோ மனுஷ உடல்லயே ஆராய்ச்சி பண்றோம். டெஸ்ட் பேபி எல்லாம் உருவாக்குறோம். இப்படி எங்கேயோ முன்னேறி போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல தெய்வத்தை நம்புறதை விட்டுட்டு இப்படி மூட நம்பிக்கையால வாழ்க்கையை அழிச்சுக்க கூடாது ராம்பாபு. அப்படின்னா நீ அவங்கள ஏமாத்த பேர் வழின்னு சொல்ல வரியா? அது அப்படி கேளுங்க தம்பி.
சொல்றது மட்டும் இல்ல, தேவை ஏற்பட்டா நிரூபிச்சியும் காட்டுவேன். சேலஞ்ச். திஸ் இஸ் a challenge. சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு. பக்தர்களே, அம்மாவோட திவ்ய தரிசனம் இந்த நேரத்தோட முடியுது. அவங்க கிட்ட குறி கேட்கிறவங்க அவங்க ஓய்வெடுக்கிற அறையில போய் கேட்டுக்கலான்னு தெரிவிச்சுக்கிறேன். மனசுல இருக்கிற பிரச்சனையை அங்க இருக்கிற காகிதத்துல எழுதுனீங்கன்னா அம்மாவோட திவ்ய தரிசனம் மூலமா உங்க பிரச்சனைக்கான தீர்வை சொல்லுவாங்க. அவங்களால நன்மை அடைஞ்சவங்க அவங்களால முடிஞ்ச காணிக்கைகளை அம்மன் பாதத்துல வச்சு அவங்க அருளை பெறணும்னு வேண்டிக்கிறோம். சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு, சித்தேஸ்வரி அம்மாவுக்கு. நீங்க போகலாம். நீங்க கொஞ்சம் இருங்கம்மா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க போகலாம். கூடிய சீக்கிரமே உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகளும் குழப்பங்களும் தீந்துடும். ரொம்ப சந்தோஷமா. நான் போயிட்டு வரேம்மா. இப்ப நீங்க போலாமா? உன் மனசுல இருக்கிற பிரச்சனைய உன் முன்னாடி இருக்கிற காகிதத்துல எழுதுமா. பைத்தியக்காரே, நான் ஒரு மோசக்காரின்னும் மக்களை ஏமாத்துற பேர் வழின்னும் அறிவு கட்டத்தனமா எழுதுவியா? இத நீ தெரியாம செஞ்ச பிழைன்னு எடுத்துக்கவா, இல்ல உன்னோட அகம்பாவம்னு எடுத்துக்கவா? என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? நீ இப்போ காகிதத்துல எழுதுனத நான் பார்க்காம ஒரு எழுத்து கூட மாறாம சொல்றேன்னு ஆச்சரியப்படுறியா? மனசால பார்க்கக்கூடிய மகா சக்தி எனக்குள்ள இருக்குன்னு எப்பவாவது நீ புரிஞ்சுக்கிட்டியா? இனிமேலாவது எங்கள மாதிரி பெரியவங்கள சந்தேகப்பட்டு அவமானப்படுத்த கூடாதுன்னு நல்ல புத்திய வளர்த்துக்க. ஓ, அது இல்லைங்க, அது இது உங்க. இனி எதுவும் பேச வேண்டாம். என் மேல நம்பிக்கை இல்லாதவங்க ஒரு நிமிஷம் கூட என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அந்த அருகதை அவங்களுக்கு இல்லவே இல்ல. இங்க இருந்து முதல்ல போ. சித்தேஸ்வரி மடத்துல உனக்கு நடந்ததை நீ சொல்லும்போது என்னால நம்பவே முடியலையம்மா. காகிதத்துல நீ எங்கேயோ உட்காந்து எழுதுறது அவங்க ஒரு வாரத்தை கூட விடாம எங்கேயோ உட்காந்து சொல்றாங்கன்னா there must be some logic. some magic? ஏன் அப்படி யோசிக்கணும்? நம்ம புராணங்களை படிச்ச மாதிரியே ரிஷிகளுக்குள்ள சக்தி மாதிரி My அவங்களுக்கு dear இருக்கலாம் son, you mean telepathy? நீங்க அப்படி கூட சொல்லலாம் டாடி. ஆனா மக்கள் அத மகிமைன்னு சொல்றாங்க. அப்ப அதே மக்கள் நான் செய்யற ட்ரிக்ஸ் ஏன் மகிமன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க? இல்ல, காவி உட அணிஞ்சுக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு 4 சீடர்களை சுத்தி வச்சுக்கிட்டா உன்னையும் ஷேடோ பாபான்னு கூப்பிடுவாங்களோ? துளசி, நீ சொல்றத வச்சு பார்க்கும்போது அவங்க சீடர்கள் நடந்துக்கிற முறை, அந்த மடத்தோட ரூல்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எனக்கும் சந்தேகமா தான் இருக்கு. நமக்கு தெரியாதவங்களையும் புரியாததையும் பத்தி சந்தேகப்படுறது தப்பு துளசி. நான் நினைச்சது தப்பு இல்லைங்கிறத சீக்கிரமே நான் நிரூபிச்சு காட்டுறேன்.
ஜெயதேவ், ஜெயதேவ், என்னடா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? உன்னை யாராவது ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டாங்களா என்ன? பேப்பர் நியூஸ்ல உண்மையிலே ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. துளசி, நான் உன்னை உடனே சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு ஊருக்கு வெளியில இருக்கிற 4வது மைல்கல் கிட்ட வந்துரு. காஷ்மீர். இது உனக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்தா கிராம மயானத்துல நம்ம காஷ்மீரா விஷயத்துல ஒரு மாந்திரிகனை ஃபினிஷ் பண்ணோம், ஞாபகம் இருக்கு. அப்போ ஸ்ரீதர் தங்கச்சி துளசி விஷயத்துல நம்ம காஷ்மீராங்கிற பேரை கேள்விப்பட்டோம். இப்ப அதே துளசி பேரையும் காஷ்மீரா பேரையும் இந்த பேப்பர்ல பாக்குறோம். இந்த பேப்பர் நியூஸ் ஒருவேளை நம்ம துளசிக்கு வந்ததா இருக்குமோ? ஓகே, நம்ம துளசினே நினைச்சுப்போம். அது சரி, இந்த காஷ்மீரா யாரு? பேப்பர்ல காஷ்மீராங்கிற பேர்ல விளம்பரம் கொடுத்தது நீதானா? ஐயா, நீங்க யாரு? கேட்டதுக்கு பதில் சொல்லு. காஷ்மீராவுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? அது இல்லைங்க, நான் நீ யாரு? எதுக்கு அந்த விளம்பரம் கொடுத்த? அது வந்து சார், காஷ்மீராவை பத்தி அப்படி விளம்பரப்படுத்தினா நமக்கு மந்திர சக்தி எல்லாம் கிடைக்கும்னு நான் படிச்சேன். அதனாலதான். ஏண்டா, உண்மையை சொல்றியா இல்ல உன் உயிரை எடுக்கட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது. ஆல் ரைட், இப்ப உன்னை விட்டுறேன். அடுத்த தடவை இந்த மாதிரி விளம்பரம் கொடுக்கறதோ இல்ல நீ என் கண் முன்னாடி வந்து நின்ன தொலைச்சிருவேன். மாந்திரிக சிகாமணி தார்கா, உன்னை கட்டாயப்படுத்தி இங்க தூக்கிட்டு வந்ததுக்காக நான் மந்திரவாதின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது எல்லாமே எனக்கு தெரியும். என்ன நம்ப வைக்கலான்னு முயற்சி பண்றியா? இல்ல, உன் மனசுக்குள்ள இருக்கிற கேள்விய அந்த காகிதத்துல எழுது. அப்ப உனக்கே தெரியும் என் சக்தி என்னன்னு. துளசிக்காக காத்ராவை கொன்ன அந்த 3 பேரை பத்தின உண்மைகள் எனக்கு தெரியணும். உங்களுக்கு உங்களுக்கு துளசி தெரியுமா? அந்த துளசி பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். காத்ரா, உனக்கு துளசி தேவை, எனக்கு உன்னோட மந்திர சக்திகள் தேவை. நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த மக்கள் எல்லாம் முட்டாளுங்க. செஞ்ச பாவத்துக்கு பயப்படுவாங்க. அந்த பாவத்திலிருந்து வெளிப்பட அவங்களுக்கு ஒரு வழி தேவை. அதனாலதான் அவங்களோட பலவீனத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன். பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன். உன்னை பத்தி என்கிட்ட எதுக்காக சொல்லிட்டு இருக்க? நீ மட்டும் என் கூட சேர்ந்துட்டன்னா இந்த மனுஷங்களை இன்னும் முட்டாளாக்கி நம்ம காலடியிலேயே விழுந்து கிடக்கிற மாதிரி செய்ய முடியும். அவங்க சொத்துக்களை அவங்க கையாலேயே நமக்கு எழுத வச்சு அவங்கள திருவோடு ஏந்த வைக்கலாம். அப்படின்னா நீ செய்யற இந்த ஏமாத்து தொழில நானும் கூட சேரணும். எல்லா வியாபாரத்திலையும் ஏமாத்துறது சகஜம்தான் தார்கா. அது உன்னோட அபிப்பிராயமா இருக்கலாம். என்னோட லட்சியம், கனவு அது கிடையாது.
என்ன ஆனாலும் சரி நான் உன் கூட எல்லாம் கை கோர்க்கவே மாட்டேன். அப்படின்னா உனக்கு துளசிய பத்தின எந்த தகவலும் தெரியாமலேயே போயிடும் தார்கா. சித்தேஸ்வரி, கத்தி எந்த லாபமும் இல்ல. உனக்கு ஒரு நாள் அவகாசம் தரேன். நான் சொல்றதுக்கு நீ ஒத்துக்கிட்டன்னா துளசி பத்தின உண்மைகளை நான் சொல்றேன். இல்லன்னா என்னோட உண்மைகள் தெரிஞ்ச உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். துளசி, எத்தனை பேரை தாண்டி நம்ம எப்படி உள்ள போறது? நான் உன்னை கூட்டிட்டு போறேன். போலவா? நிக்காதீங்க, போங்க. வரிசையில போங்க. பாத்து இருங்க. போங்க. உள்ள போறவங்களுக்கு வழி விடுங்க. ஏய், இங்கிருந்து வயர் கனெக்ஷன் இருக்கு. ஏய் ஷாடோ, நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சதை இந்த இடத்துல தான் உட்கார்ந்து எழுதுனேன். பார்க்காமலே இதுல இருக்கிறத சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா, கேமரா அங்க இருக்கு. அப்புறம் அங்க இருந்து அவங்க சொல்றாங்க. சின்னது, இங்க ஒயரு, அங்க கேமரா, எனக்கு ஒண்ணும் புரியல. Got it. எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சு மக்களை மோசம் பண்றாங்க. நீ அங்க உட்காந்து பேப்பர்ல எழுதுனல, அத பக்கத்து ரூம்ல இருந்து கேமரால பாத்துருக்காங்க. அங்க இருக்க ஆளு மைக் மூலமா இவங்களுக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. எந்த அம்மா எந்த ஏர்போன் மூலமா மெசேஜ் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க. கமான், யாரும் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து போயிடலாம், வா. பக்தர்களே, இந்த பூஜை இந்த நேரத்தோட முடிவடையது. தேவிக்கு உண்மையான பக்தர்கள் நீங்க. அதனாலதான் உங்களை இந்த இடம் வரைக்கும் வர வச்சிருக்கோம். அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது நரபலி. மனுஷனோட மாமிசத்தை கொஞ்சம் கொஞ்சமா ருசிச்சு சாப்பிடுவாங்க தேவி. உன்னோட பிரச்சனைகள் என்ன? நான் லஞ்சம் வாங்குறேன்னு சொல்லி என்ன மந்திரி பதவியில இருந்து இந்த அரசாங்கம் நீக்கிடுச்சு. இந்த அரசாங்கம் இருக்கக்கூடாது. மனுஷனை நரபலி கொடுக்கணும்னா அதுக்கு 2 லட்சம் செலவாகும். அதை நான் தாராளமா தரமா. அப்போ அந்த மனுஷனும் தயாரா இருக்கான். எவ்வளவு ஃப்ராட் இவ! இவளோட சுயநலத்துக்காக ஒரு அப்பாவி மனுஷனை பலி கொடுக்க நினைக்கிறாளே. இப்ப நம்ம என்ன பண்றது? இதை நாம தடுத்து நிறுத்தணும்னா இப்ப ஏதாவது பண்ணியே ஆகணும். ஓகே, கம் ஆன்.
கடைசி நிமிடத்தில் சித்தேஸ்வரி தப்பித்து விட்டார்கள். அவர்களை காவல்துறை வலை வீசி தேடி வருகிறது. ஷாடோங்கிற மெஜிஷியன் இதுக்கு உதவி செஞ்சாரு. ஆனா அப்ரகா தபரா தப்ரகா அபரா. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஷாடோவோட திறமை என்னன்னு? டேய், இந்த விஷயத்த முழுசா செஞ்ச துளசிக்கு நீ பின்னாடி நின்ன. ஏதோ சின்ன பையன் அழ போறான்னு உன் பேரை போட்டிருக்கான் அந்த பேப்பர்காரன். என்னமா செலுத்துக்கிற? நான் கங்கராட்ஸ் பண்ண வேண்டியது அந்த துளசிய. ஒன்னா என்னடா ஸ்கெலிட்டன். ஆன்ட்டி இஸ் கிரேட், ஆன்ட்டி இஸ் கிரேட். எஸ், ஆன்ட்டி இஸ் கிரேட், நாட் இஸ் ஸ்கெலிட்டன். ஷூ. தேங்க் யூ. இது பாருங்க, இந்த விருது பாராட்டு எல்லாம் எதிர்பார்த்து நான் எந்த காரியத்தையும் செய்யல. நான் நிரூபிச்சத நீங்க எல்லாரும் நம்பினீங்க பாருங்க, அது ஒண்ணு போதும். சரி பாட்டிமா, நேத்து வரைக்கும் பஜனை பூஜனை எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த போட்டோவை தூக்கி போட்டு ஏதோ வயசானவ மூளை குழம்பி போய் பேசிட்டேன். அவளை போய் அம்மா கிம்மன்னு சொன்னதுக்கு என் கண்ணத்திலேயே போட்டுக்க. நல்லா போட்டுக்கங்க. சும்மாரா வயிற்றுல கலப்பாத. குட் நீ வாமா உள்ள போலாம். அப்பா, மிஸ்டர் ராம்பாபு, தோத்து போயிட்டு நீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க? வேற என்ன, உன் கழுத்துல 3 முடிச்சு போடுறேன்னு சொல்லுவான். அப்படியா? சரி, உனக்கு அந்த 3 முடிச்சு மேல நம்பிக்கை இருந்தா இப்பவே கயிறு எடுத்துட்டு வா, இங்கே கட்டி வேலையை முடிச்சிடுறேன். எனக்கு எதுக்கு? ஓடி போனா அந்த சித்தேஸ்வரிக்கு போய் கட்டு. 3 முடிச்சு. இவனுக்கு ஒன்ன மாதிரி அழகிலாம் மேட்ச் ஆக மாட்டா. இவனுக்கு இவன மாதிரி ஒரு ஸ்கெலிட்டன் தான் மேட்ச் ஆகும். இப்பவும் உங்க எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் இதுதான். தெய்வத்தோட பேரை சொல்லி ஏமாத்துற யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு அவங்கள நம்பாதீங்க. தெய்வ சக்தி இருக்கிறது உண்மைதான், ஆனா அந்த சக்தி எந்த ஒரு மனுஷன்கிட்டயும் கிடையாது. தெய்வ அவதாரம்னு ஒரு மனுஷனும் கிடையாது. அம்மா துளசி இந்தம்மா பாஸ்போர்ட், விசா, ஃப்ளைட் டிக்கெட். தேங்க்யூ அங்கிள். நான் சொன்னது செஞ்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். துளசி, உனக்கு துணைக்கு வேணும்னா நானும் வரட்டுமா? இங்க பாரு தம்பி, பிளைட்ல மனுஷங்களை தான் ஏத்துவாங்க, பொண்ண மாதிரி ஸ்கெலிட்டன இல்ல. ஏங்க தம்பியை கிண்டல் பண்றீங்க? அண்ணா, நான் துளசி பேசுறேனா? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. என்னது, அங்கிள் நான் கிளம்புறத பத்தி முன்கூட்டியே சொல்லிட்டாரா? நான் தான் அங்க வரலனா எல்லா விஷயத்தையும் நேர்ல சொல்றேன். ஓகே, பாய். இச்சாச்சி 10 மாச காலம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த துளசி எங்க இருக்கான்ற விஷயம் தெரியல. என்ன சர்வசக்தி படைச்சவனா மாத்தின உனக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம போயிடுமோன்ற கவலை எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. துளசி யாரு? அவ எங்க இருக்கா? இதை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 2 மாச காலத்துக்குள்ள நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி இது முடியும்? வண்டியில ஏறுங்க. ஆமா, அங்கிள் எங்க ஆளை காணோம். அவன் டைரக்டா ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டாமா. வாமா, நேரா ஏறுங்க. ஆன்ட்டி, நீங்க டாடிய மறக்காம கூட்டிட்டு வந்துருங்க. ஓ கண்டிப்பா. எங்க எனக்கு ஒரு ரூமா கொடு. வாமா. பாய். நீ எங்க வர? ஏர்போர்ட்டுக்கு. ஏர்போர்ட்டுக்கா? நாங்க நல்ல காரியத்துக்கு போறோம், நீ பாட்டியோட இங்கே இரு. பேசாம வாயை மூடிட்டு வாடா. பாருங்க பாட்டி. பாய் பாட்டிமா. பாய். டாடா. ஷேடோ, போற வழியில நான் சொல்ற இடத்துல கொஞ்சம் நிறுத்த. சரி. இங்கதான் நிறுத்துங்க. இத உடனே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருமா. ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் துளசி. துளசி 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 துளசி. சித்தேஸ்வரியை கைது பண்ணதுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்க முடியல. ஐம் சாரி. நான் இப்போ என் அண்ணனை பாக்குறதுக்காக சுவிட்சர்லாந்து போயிட்டு இருக்கேன். நான் இங்க வர இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏர்போர்ட் போற வழியில தான் உங்க இடம் இருக்கு இல்லையா, அதான் பார்த்துட்டு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். See you. Bye. துளசி,
வந்து சீக்கிரமா ஏறு. சாரி அங்கிள், லேட் ஆயிடுச்சு, போலாம். வண்டி ஏறா. ஷேடோ, வண்டி நிறுத்து. இறங்குங்க, எல்லாம் இறங்குங்க, எல்லாம் தூரமா போங்க. இன்ஜின்ல ஃபால்ட் இருக்கணும், இல்லைன்னா பெட்ரோல் லீக் ஆயிருக்கணும். இருந்தாலும் இவ்வளவு போக வரதுன்னா ஆச்சரியமா இருக்குது. எனக்கும் ஆச்சரியமா தான் அது இருக்கு. எதுவா இருந்தா என்ன, நம்ம யாருக்கும் எதுவும் ஆகலல, அது வரைக்கும் சந்தோஷம். ராம்பாபு, ஷேடோ, நீங்க 2 பேரும் உடனே ஏர்போர்ட்டுக்கு போய் ஜெயதேவ் கிட்ட விஷயத்தை சொல்லுங்க. சரி. சீக்கிரம் போங்க. நான் காரோ இல்ல டாக்ஸியோ இங்க கிடைக்குமான்னு பாக்குறேன். நீங்க 2 பேரும் இங்கே சரிங்க இருங்க. அங்கிள். துளசி, நீங்களா இங்க எதுக்கு வந்தீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ என்ன சத்திரத்துல பார்க்க வந்தப்பவே உனக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நான் யூகிச்சேன். உன்னை காப்பாத்த வந்தேன். மை காட், நிஜமாவே எங்க கார் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஃபேஸ் ரீடிங் தெரியுமா? அது ஓரளவுக்கு தான் தெரியும். ஆனா கைரேகையை பார்த்து பலன் சரியா சொல்லுவேன். உன் கையை காட்டு. துளசி, யாருமா இவரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்துட்டு வரேன்னு போனேன்ல, அவர்தான் இவரு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னால உன் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும். 3 பேர் உன்னை காப்பாத்தி இருப்பாங்க, சரியா? கரெக்ட். அந்த 3 பேர் யாரு? என் அண்ணன் ஸ்ரீதர், ஆப்ராகடாப்ரா அங்கிள், ஜெயதேவ் அங்கிள். அம்மா துளசி, என் அங்கிள் கூப்பிடுறாரு, நான் போயிட்டு வரேன். வாங்க போலாம். நீங்க 2 பேரும் இந்த கார்ல வீட்டுக்கு போங்க. மெக்கானிக் வர்ற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கேன். அப்ப ஃப்ளைட்டு? இன்னும் என்ன ஃப்ளைட்? அது எப்போ போயிருக்கோம். நீங்க வீட்டுக்கு போங்க. வண்டியில ஏறுங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் விச்சாச்சி, தெரிஞ்சுக்கிட்டேன். பிச்சா ஜாதிக்கு சொந்தமான மந்திரவாதிகளை அழிச்ச அந்த பாவிங்களை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை வருஷத்து உன்னோட பகை, இத்தனை மாசத்து என்னோட முயற்சி பலிச்சது. அந்த 3 பேரோட உயிரை எடுப்பேன். அவங்களோட ஆத்மாவை காத்ராவோட ஆத்மாவுக்கு காணிக்கை ஆக்கிடுவேன். கட்ட போற அவங்களோட சமாதிக்கு இதோ என்னோட ரத்த காணிக்க. துளசி, டார்க்கா, ஷேடோ, என் வாழ்க்கைய நாசம் பண்ண 3 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த சித்தேஸ்வரி ஒரு அடிப்பட்ட பாம்பு. கூடிய சீக்கிரமே உங்களை கொடூரமா அழிக்காம நான் விட மாட்டேன். அப்படி அழிச்சாதான் என் மனசுக்கு சாந்தி. யாரு? நான் தாம்மா, என் பேரு கோதண்டம். நான் ஒன்னும் உன் பேரை கேட்கல. எதுக்காக வந்த? நான் வீட்டு வேலை செய்யறதுக்காக 3 நாளைக்கு முன்னாடி தாம்மா நான் இந்த வேலையில சேர்ந்தேன். வீட்டு வேலையா? ஆமாம்மா. இந்த வீட்டுல எனக்கு தெரியாம நீ எப்படி? அனி, என்னம்மா, என்னாச்சு? யார் இந்த ஆள்? அனி வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு ஏன் ரூமுக்குள்ள வரா? இவர் பேரு கோதண்டம். நம்ம பார்வதிக்கு தெரிஞ்சவர்னு அனுப்பி வச்சா. இங்க வேற நிறைய வேலை இருக்கா, அதான் இருந்துட்டு போட்டோமேன்னு நானும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். இங்க பாருங்க, வேலையெல்லாம் கரெக்டா செய்யணும். அப்படியே செய்யறேம்மா. சரி வாமா, நம்ம கிளம்பலாம். சரிங்க அனி.
அர்ச்சனா கமான். ஆண்டி சீக்கிரம் வா. ஆண்டி பாப்பா ரொம்ப லட்சணமா இருக்கு. இல்ல பயப்படாத நீ. ரொம்ப சின்ன பொண்ணு, கண்ணு பட வேண்டிய முகம், மொத்தமா போக போகுது. காஷ்மோரா ஏந்திரிச்சாச்சு. வாயுபுத்திரம் மட்டும்தான் காப்பாத்த முடியும். அது கூட கொஞ்சம் தாமதிச்சாச்சுன்னா அப்புறம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. சாப்பிட்டுடும். சின்னவங்க பெரியவங்க எல்லாரையும் சாப்பிட்டுடும். ரத்த வெறியில இருக்கிறா. மண் சோறு சாப்பிட சொல்லு. எல்லாரையும் காப்பாத்துறது அந்த ஆஞ்சநேயர் தான். எல்லாரையும் காப்பாத்துறது அந்த ஆஞ்சநேயர் ஒருத்தன் தான். சரியான பைத்தியம். எல்லாரையும் காப்பாத்துறது அவன் சீக்கிரம் வாங்க. ஒருத்தன் தான். துளசி, என்னம்மா அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவன் ஒரு பைத்தியக்காரன். அவன் சொல்றதெல்லாம் எதுக்கு நீங்க பெருசா எடுத்துக்கிறீங்க? கண்டவன் கண்டதை பேசினாலாம் மைண்டுக்கு எடுத்துட்டு போனா நம்ம நிம்மதி தான் கெடும். சீக்கிரம் வந்து வண்டியில ஏறுங்க. கம் ஆன். நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ. தேங்க்ஸ்னா எதுக்குப்பா சொல்ற? எங்க எல்லாருக்கும் நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கல. நாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்ததே இந்த கிஃப்ட்டுக்காக தானே தவிர உனக்காக இல்ல. சரி சரி, கூல்ட்ரிங்க் சாப்பிடலாம் வாங்க. Come on. ஏன் டாடி எல்லாருக்கும் gift கொடுத்தீங்க, எனக்கு மட்டும் கொடுக்கல? எல்லாரையும் விட உனக்கு தான் சூப்பர் gift வாங்கிட்டு வந்திருக்கேன். Thank you. இத பாரு. டைமண்ட் ஹை, நெக்லஸ். சூப்பரா இருக்கு டாடி, ரொம்ப நல்லா இருக்கு. Thank you டாடி, thank you. அழகா இருக்கு. என்ன டாக்டர், உனக்கு பிரசண்டா கொடுத்த அந்த பென் செட்டை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? இதுல என்ன எழுதலாம்னா நிறைய லவ் லெட்டர் எழுது. என்னது, லவ் லெட்டர் அளவுக்கு வந்துட்டானா? ராம்பாபு, யாருக்கு லவ் லெட்டர்? அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த பொண்ணு இங்க இருக்கா? ஏதோ சின்ன வயசுல இருந்து தெரிஞ்சதுனால உன் தங்கச்சிக்கு தான் அவன் எழுதுவான். எழுதுவானா என்ன சொல்றீங்க? Good morning, Daddy. குட் மார்னிங் பேபி. குட் மார்னிங் ஸ்ரீ சார். குட் மார்னிங் ஸ்ரீமதி அவர்களே. என்னங்க குழந்தை இருக்கா? மம்மி, டாடி எனக்கு குட் மார்னிங் சொல்லி பப்பி கொடுத்தாங்க. உங்களுக்கும் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதாம்மா, கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க டாடி. எவ்வளவு கொடுக்கலாம்? 10 12 கொடுத்துருங்க. ஓகே. டேய் சீதரா, சீக்கிரமா வாடா இங்க. என்ன பாட்டிமா, ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன விஷயம்? நேத்து பச்சை பசேல்னு இருந்த மரம் இப்ப எப்படி ஆயிருக்கு பாரு. பாட்டி, வெயில் அதிகமா அடிக்குது, தண்ணி வேற ஊத்தல, அதனால தான் பட்டு போயிருக்கோம். என்னவா இருந்தா என்னடா, என்னதான் இருந்தாலும் ஒரே நாள்ல எப்படிடா இப்படி காஞ்சி போகும்? இன்னொரு விஷயம் தெரியுமா, இங்க இருக்கிற மாடெல்லாம் ஒரு சொட்டு பால் கூட குடுக்கவே இல்ல. இதுங்களுக்கெல்லாம் என்ன நோய் வந்தது? என்ன சொல்றீங்க? மாடு பால் குடுக்கலையா? அதிசயமா இருக்கு. கிணத்து தண்ணி நிறமாறி இருக்கு. கிணத்து தண்ணி நிறம் மாறிடுச்சா? அதுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாப்பா போய் பார்க்கலாம். ஐயோ, டேய் ஸ்ரீதரா,
வீட்ல ஏதாவது கெடுதல் நடக்க போகுதுன்னா இப்படி எல்லாம் ஏதாவது அறிகுறி தெரியும்னு சொல்லுவாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இந்த வீட்டுக்கு என்ன கெடுதல் நடக்க போகுதோ, யாராவது சாமியார கூட்டிட்டு வாங்களேன். பாட்டி, மாடுங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கும், தான் சாப்பிடல. மரத்துக்கு தண்ணி ஊத்தாம அது காஞ்சி போயிருக்கும். மண்ணுல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கும், அதனாலதான் கலர் மாறி போயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு மாயம் வந்துடும்லாம் சொல்லாதீங்க. நீங்க தேவையில்லாம பயப்படாம இருங்க. என்ன போலாமா? இவங்களுக்கெல்லாம் எங்க புரிய போகுது? வெளிநாட்டுக்கு போய் படிச்சு வெள்ளக்காரங்க கூட பழகி தெய்வ நம்பிக்கையே இல்லாம சுத்திக்கிட்டு திரியுறாங்க இந்த காலத்து பசங்க. ஏதோ ஒரு சங்கதி இல்லைன்னா ஒரே ராத்திரியில இந்த வீட்டுல இவ்வளவு மாறுதல் நடக்குமா என்ன? என் பேச்ச யாரு கேட்க போறாங்க? இதெல்லாம் என்னோட கர்மம், என் தலையெழுத்து. இங்க என்ன பண்ற? பால் கொண்டு வந்தம்மா. அங்க வச்சுட்டு வெளில போ. நீங்க குடிங்கம்மா. நீ ஒண்ணும் எனக்கு சொல்ல தேவையில்ல, வச்சுட்டு போ. ஐயோ, ஏன் டாடி இன்னும் இப்படியே நிக்கிறீங்க? எக்ஸிபிஷன் போலாம்னு சொன்னீங்கல்ல, நான் பாருங்க ரெடி ஆயிட்டேன். வெரி குட். நீ எப்பவுமே ஃபாஸ்ட் தான். துளசி ஆண்டி ரெடி ஆயிட்டாங்கன்னு போய் பாரு. லேட் பண்ணீங்கன்னா நானும் டாடியும் விட்டுட்டு போயிடுவோன்னு ஆன்ட்டி கிட்ட சொல்றேன். என்ன டாடி, ஓகேவா? கண்டிப்பா சொல்லுமா. ஆன்ட்டி ஆன்ட்டி, நீங்க மட்டும் சீக்கிரம் வரல, நானும் டாடியும் உங்களை விட்டுட்டு எக்ஸிபிஷன் போயிடுவோம். இத 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு. அப்படின்னா சீக்கிரம் கிளம்புங்க. இந்த பால் உங்களுக்கு ஆன்ட்டி. ஏன் கேக்குற? இந்த பாலை நீங்க குடிக்க மாட்டீங்கல்ல? உனக்கு வேணா குடி. நான் குடிச்சிட்டேன். குடி. வாப்பல. ஆன்ட்டி, எனக்கு எக்ஸிபிஷன்ல எல்லாம் வாங்கி தரணும், ஓகேவா? எக்ஸிபிஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். தேங்க் யூ ஆன்ட்டி, தேங்க் யூ. சரி, டாடி எங்க இன்னும் காணோம்? இன்னும் ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். ஆன்ட்டி, இப்பெல்லாம் பொண்ணுங்களை விட பசங்க தான் ரெடி ஆக ரொம்ப நேரம் ஆக்குறாங்க. சரியான வாடு. சாச்சி, 3 பேர்ல முதல்ல அந்த ஸ்ரீதர் தான் அழிய போறான். டாடி, நீங்க தான் ரொம்ப லேட் பண்ணீங்க எல்லார விட. அதனால நீங்க எனக்கு முத்தம் கொடுக்கணும். அர்ச்சனா, 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 என்னாச்சுடா? என்னாச்சு இவளுக்கு? என்னன்னே தெரியல, திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு. உடனே டாக்டர் கூப்பிடு. சரிண்ணா. வீடு பூரா துள்ளி துள்ளி ஆடிட்டு இருப்பாளே இந்த பச்சை குழந்தை. ஒண்ணுமே இல்லாம திடீர்னு இப்படி ஆயிடுச்சே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? காலையில எழுந்திரிச்ச உடனேயே வீட்டுல என்னென்னமோ மாறுதல் தெரிஞ்சது. அப்பவே எனக்கு இப்படி எல்லாம் ஆகும்னு தெரியும். ஏதோ அபசகனமா எனக்கு தெரிஞ்சது. அதான் டாக்டர் பாத்துட்டு இருக்காங்கல்ல, நீ பயப்படாத, சரியாயிடும். நல்லதான் பேசிட்டு இருந்தா திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லையே. டோன்ட் வரி அங்கிள், ஒரு சின்ன ஃபிக்ஸ் தான், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏதாவதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உடனே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. நான் போயிட்டு வரேன். அம்மா அர்ச்சனா, இங்க பாரு. பாட்டி அழாதீங்க பாட்டி. அவங்க என்னதான் அந்த குழந்தைக்கு வைத்தியம் பார்த்தாலும் அந்த குழந்தையோட சாவு நிச்சயம். உங்க அண்ணி எங்க? ராத்திரியெல்லாம் தூங்காம குழந்தை பக்கத்திலே உட்காந்துருந்தாங்க. நான் தான் கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி இப்ப அனுப்பி வச்சேன். நீங்களாவது சொல்லுங்க ராம்பாபு, குழந்தைக்கு என்ன பிரச்சனை? எவ்வளவுதான் அனலைஸ் பண்ணியும் ஒன்றும் புரியல. இந்த ஒரு நாள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா குழந்தைக்கு ஏதாவது சீரியஸ் பிரச்சனையா? அப்படிதான் தோணுது. ஏன்பா ராம்பாபு, ஊசி மேல ஊசியை போட்டு ஒண்ணும் இல்லாத இந்த பச்சை குழந்தையே இந்த பாடுபடுத்துற. அவளுக்கு எந்த நோயும் இல்லப்பா. எந்த பாவியோ கண்ணு வச்சுட்டா, அதனாலதான் அவ அப்படி கிடக்கா. திருஷ்டி பட்டிருக்கா? இந்த காலத்துல போய் திருஷ்டி ஆகுதுன்னுட்டு. ஆமா தாயே, நீங்களாம் இந்த காலத்து பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லாம் சாதாரணமா தான் தெரியும்.
இப்ப நான் அந்த திஷ்டியை எப்படி எடுக்கிறேன்னு பாரு. பாவி கண்ணு, பரப்ப கண்ணு, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, எந்த கண்ணும் படமா கஷ்டம் எதுவும் வராம காப்பாத்தணும் சாமி. சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம இப்படி இருந்தா எப்படிமா? காலையில இருந்து நீ எதுவும் சாப்பிடலன்னு துளசி வேற சொன்னா. நான் சொல்றத கேளு, கொஞ்சமாவது சாப்பிடுமா. கண்ணு முன்னால என் பொண்ணு இப்படி இருக்கும்போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? 2 நாளா என்னோட குழந்தை ஒரு சொட்டு பால் கூட குடிக்கல. அழாதம்மா, அழாத. 2-3 நாள்ல அவ சரியாயிடுவா. ஆனா எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. என்னன்னு சொல்லு. பாப்பாக்கு இந்த மாதிரி நடக்கும்னு ஒருத்தர் முன்னாடியே சொன்னாரு. என்ன சொன்னாங்க? யார் சொன்னது? எப்ப சொன்னாங்க? அது 3 நாளைக்கு முன்னாடி நானும் துளசி பாப்பா 3 பேரும் கோயிலுக்கு போயிருந்தோம். பாப்பாக்கு இந்த மாதிரி ஆக போகுதுன்னு அங்க இருக்கிற சர்தார் பக்கீர் சொன்னாரு. சர்தார் பக்கீரா? பத்து வருஷத்துக்கு முன்னாடி துளசியை காப்பாத்துறதுக்காக என்கிட்ட ஒரு கோலை கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னாரு? சொல்லு, என்ன சொன்னாரு? ஏதோ பெரிய கஷ்டம் வரப்போகுது, பாப்பாவோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு என்னென்னமோ சொன்னாரு. என்ன? பாப்பா உயிருக்கு ஆபத்துனாரா? பாப்பாவோட உயிர் போயிடும்னு சொன்னாரா? இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? ஏன் சொல்லல? பாப்பா நல்லா தானே இருந்தா, அதனால இத பத்தி சொல்ல மறந்து போயிட்டேங்க. அது கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லு. பாப்பாவோட உயிரை காப்பாத்தணும்னா பக்கீரை நான் உடனடியா போய் சந்திச்சே ஆகணும். என்னங்க? பக்கீர், ஐயா, ஐயா பக்கீர். சர்தார் பக்கீர் இங்க இல்லையா? பகீரா? எனக்கெல்லாம் யாரையும் தெரியாது. அவர் இப்ப எங்க இருக்காருன்னு தெரியுமா? அவர் அப்பப்போ ஒரு இடத்துல இருப்பாரு. எப்பயாவது இங்க வருவாரு, ஏதாவது பேசுவாரு, திடீர்னு போயிடுவாரு. அவருக்கு அந்த தோட்டத்து பக்கத்துல ஒரு வீடு இருக்குங்க, அங்க இருக்காரான்னு போய் பாருங்க. பக்கீர், சர்தார் பக்கீர். யாருப்பா நீ? நான் தான் பக்கீர், நான் தான் ஸ்ரீதர். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நீயா? நீயா? ஆமா, 10 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சி துளசியை நீங்க தானே காப்பாத்துனீங்க. இப்ப ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம் வந்துருச்சு. ருத்ரதேவியோட மூலாதிபதியான காஷ்மோரா பிரசன்ன திருப்தியா நித்ராவஸ்தத்துல போய். அம்மா, இப்ப திரும்பவும் என் பாப்பாவோட உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னீங்க. தினமும் நாங்க நரகத்தை அனுபவிச்சோம். இப்ப மறுபடியும் அந்த காஷ்மோரா என் பாப்பாவை கொல்றதுக்காக வந்திருக்கு. ஆமா, உன் தங்கச்சியையும் உன்னோட குழந்தையும் பார்த்தேன். அந்த சூரிய வெளிச்சத்துல காஷ்மோராவோட ஒளி தெரிஞ்சுது. அந்த காஷ்மோரா கிட்ட இருந்து என் குழந்தைய மறுபடியும் நீதான் காப்பாத்தணும். அமைதியா தூங்கிட்டு இருந்த காஷ்மோரா இப்ப ரெட்டிப்பு சக்தியோட எழுந்திருச்சிருக்கு. இப்ப என்னால என்ன செய்ய முடியும்? எப்படி தடுத்து நிறுத்த முடியும்? என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு மனசு இருந்ததுன்னா தெய்வ அருளோட உங்களால காப்பாத்த முடியும். என் குழந்தைய நீங்க தான் காப்பாத்தணும் பக்கீரா. உங்க காலை பிடிச்சு கேக்குறேன். நான் இத்தனை நாளா நம்பிக்கிட்டு இருக்கிற கடவுள் மேல பாரத்தை போட்டு உன் பாப்பாவை காப்பாத்த நான் முயற்சி பண்றேன். ரொம்ப சந்தோஷம் பக்கி. நம்ம உடனே கிளம்பலாம். இல்லைன்னா என் பாப்பாவை காப்பாற்ற முடியாது பக்கி. இந்த ருத்ராட்சத்தை எடுத்துட்டு போய் பாப்பா மேல வச்சிரு. அந்த காஷ்மோரா பாப்பா கிட்ட வராம இருக்கும். எல்லாம் அந்த ஆஞ்சநேயரு பாத்துக்குவாரு.
இல்ல இது நானே கொண்டு வரேன். வா போலாம். வருஷத்துக்கு முன்னாடி உங்களாலையும் பக்கீருடைய உதவியாலையும் துளசிய காஷ்மீராங்கிற மந்திரவாதி கிட்ட காப்பாத்தினேன். ஆனா 11 வருஷத்துக்கு அப்புறம் அவனால என் குழந்தைக்கு வந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த முடியாம போயிடுச்சே. நான் என்ன பண்ணுவேன்? கவலைப்படாத தார்கா, மாந்திரீக ஓமகுண்டத்துல ஆவியா போன மனுஷங்களுக்காக வருத்தப்படுறது நம்ம இனத்துக்கே அவமானம். இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப நீ அந்த வீட்டை பத்தி மறந்துட்டு மீத இருக்கிற 2 பேரை கவனி. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டலாம். அப்படியே பண்றேன்.
நீ நம்பர் 1 சாப்பாட்டு ராமன்னு நல்லா நிரூபிச்சிட்ட. நீ கத்தி கலாட்டம் பண்ண மாதிரி தானா நம்பர் 1 மெஜிஷியன் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். ஏதாவது அற்புதமான மேஜிக் செய்ய போறீங்க? ஆ நல்லா செய்வான். இட்லி வடை பூரி பொங்கல்னு அந்த மாதிரி தான் செய்வான். அப்படி மட்டும் செய்ய சொன்னேன்னு வச்சுக்கோங்க, இது மேல படுத்து எல்லாத்தையும் சாப்பிட்டுருவான். ஜோக்கா பண்ற ஜோக்கு இரு, இப்பவே உனக்கு மேஜிக் பண்ணி காட்டுறேன். உன் பிளேட்ல இருக்க இட்லியை தவளையா மாத்தி காட்டுறேன் பாரு. அங்கிள், நான் மேஜிக்கையும் ஹிப்னாட்டிசமையும் ஒன்னு சேர்க்கிறேன். மேஜிக்கும் ஹிப்னாட்டிசத்தையும் மிக்ஸ் பண்ணணும்னா சாம்பாரையும் சட்னி மிக்ஸ் பண்ற மாதிரி ஈஸி. வேணா பாருங்க அங்கிள், நான் என்ன பண்றேன்னா, இந்த பிளேட்ல என்ன இருக்கு? இட்லி. இட்லி இருக்கு. இதுல இட்லி தானே இருக்கு. இப்ப நீங்க தவளைய பார்க்க போறீங்க. இப்ப நீங்க தவளைய பார்க்க போறீங்க. தவளைய பார்த்துட்டீங்க. அண்ணா 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 அண்ணா, இந்த பொம்மை இந்த கார் பாத்தீங்களா? இது அப்படியே மேலே சொயின்னு போச்சு. துளசி, என்னாச்சு உனக்கு? என்னாச்சுமா சொல்லு. நீ காருக்கு கீ குத்தாதே, இது சொயின்னு மேலே போகும். நீ காருக்கு கீ கொடுக்க மாட்டேங்கற. நீ மட்டும் காருக்கு கீ கொடுக்கல, உன்னை நறுக்குன்னு கிள்ளி விட்டுடுவேன். அதுக்கு அப்புறம் நீ அழுவே. துளசி, அண்ணன் சொல்றல கொஞ்சம் அமைதியா இருமா. நான் தூங்கிக்கிறேன். துளசி சொல்ற கேளு. துளசி நல்லாவே இல்ல. இட்லி துளசி, 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 என்னம்மா இதெல்லாம்? யாரும் சாப்பிடலையா? சரி, அப்ப நான் தூக்கி போட்டுறேன். துளசி, 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 கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இருமா. துளசி சொன்னா கேளு. துளசி, 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 உனக்கு வேணுமா? இரு, உனக்கு தரேன், சாப்பிடு. என்னாச்சு? ஏன் எல்லாரும் என்ன அப்படி? ஐயோ அண்ணி, எனக்கு என்னாச்சு அண்ணி? நான் ஏன் அந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன்? அனாவசியமா அதை நினைச்சுக்கிட்டு நீ கவலைப்படாத துளசி, எல்லாம் சரியா போயிடும். வாங்க தம்பி. ரொம்ப பசிக்குதுமா. சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. சும்மா போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஏதாவது வேலை இருந்தா கொடுங்கம்மா, நான் செய்யறேன். ஏதாவது கொண்டு வந்து போடு தாயே. சரி இரு, போய் கொண்டு வரேன். பசிக்குதுன்னு சொன்னா சாப்பாடை கொண்டு வரதுக்குள்ள போயிட்டானே. வித்யா துக்க சம்யோக வியோகம் யோக சங்கீதம். அது என்னதுமா? கொண்டு போன சாப்பாட்டை போடாமலே கொண்டு வந்துட்ட. உள்ள போய் சாப்பாடு எடுத்துட்டு வரதுக்குள்ள அவன் போயிட்டான்பா. ஆச்சரியமா இருக்குதே. பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டவன் ஏன் சாப்பிடாமலே போனான்? சாச்சி, என்னோட இந்த முயற்சியில அவ வயித்து வலியால துடி துடிச்சு சாக போறா. என்னாச்சுமா? அம்மாடி, என்னாச்சு? என்னன்னு தெரியலப்பா. பயங்கரமா வலிக்குது. கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. என்னால தாங்க முடியல. தலையெல்லாம் வலிக்குது, உடம்பு வலிக்குது. எனக்கு முடியல, தாங்க முடியல. வலி தாங்க முடியலப்பா. அப்பா, இந்த சாதாரண சின்ன மந்திரத்தையே என்னால செய்ய முடியலையே. என்னாச்சு எனக்கு?
யாரோ என் மந்திரத்தை திருப்பி விட்டுருக்காங்க. அப்பா சாமி, 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 நீங்களா? நான் தோத்து போயிட்டேன்பா, நான் தோத்து போயிட்டேன். நீங்க தோத்து போல சாமி. உங்க வாயிலிருந்து வர ஓம்ன்ற ஒரே ஒரு வார்த்தை பிரம்மாஸ்திரமாயி என்ன மாதிரி மாந்திரிகனை எரிச்சு சாம்பலாக்கிடும். நான் எப்படிப்பா உன்னை எரிச்சு சாம்பலாக்க முடியும்? எந்த குருவுக்கா இருந்தாலும் சிஷ்யங்கிறவன் ஒரு மகனுக்கு சமம்பா. எதுக்கு என் மந்திரத்தை திருப்பி விடணும்னு நினைச்சீங்க சாமி? என் பொண்ணை காப்பாத்திக்கிறதுக்காக தான்ப்பா. சாமி, நீங்க என்ன சொல்றீங்க? அந்த அயோக்கியனோட பொண்டாட்டி உங்க பொண்ணா? அந்த விஷயத்தை நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லிருக்கலாமே சாமி. நான் உங்ககிட்ட கேட்டிருந்த வாக்குறுதிய நிறைவேற்றுவேன்னு நீ சொல்லி இருந்த இல்லப்பா சாமி. எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நீ ஏன்பா காப்பாத்தல? அந்த 3 பேர்ல ஒருத்தனை மட்டும் நான் மானசீகமா கொலை பண்றேன்னு சொல்லி இருந்தேன். அதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணை கொல்ல நினைக்கலாமா? சுவாமி, நான் ஒண்ணு சொல்லட்டா? மனுஷனுக்குள்ள இருக்கிற நல்லதுதான் தெய்வம், கெட்டதுதான் சாத்தான். மனுஷங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு தான் சோதனை அதிகம். மனித குலத்துக்கு எவன் நல்லது செய்யணும்னு நினைக்கிறானோ அவன்தான் உண்மையான மந்திரவாதியா இருக்க முடியும். மந்துங்கிறது நல்லதுக்கான அறிகுறி, திரம்ங்கிறது மனிதர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ஒளி. அதனால மந்திரங்கிறது நல்ல விஷயங்களை மட்டுமே உலகத்துக்கு செய்யக்கூடியதுப்பா. சுவாமி, இன்னைக்கு நீங்க என்னோட அறிவு கண்ணை திறந்துட்டீங்க. மாய மந்திரம்ன்ற இருட்டுல துஷ்ட சக்திகளோட இவ்வளவு நாள் சிக்கிக்கிட்டு இருந்த என்ன வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டீங்க சாமி. அண்ட சராசரங்கள்ல அத்தனையுமா இருக்கிறது அந்த கடவுள் தான்பா. மந்திரத்தையும் தந்திரத்தையும் ஆங்காரத்தையும் ஓங்காரத்தையும் சேர்த்து உருவாக்கினது அந்த தெய்வம்தான். யோகக்ஷேமம். சுவாமி, 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 உங்க ஆத்மா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த உலகத்துல என்னோட எதிர்க்க கூட கெட்டது பண்ண மாட்டேன் சாமி. மனுஷ குலத்துக்காக எந்த சக்தியா இருந்தாலும் எதிர்த்து போராடுவேன் சாமி. தேவைப்பட்ட அந்த போராட்டத்துல என்ன நானே இழக்கவும் தயாராயிட்டேன். யார் நீங்க? விடுங்க. நினைச்சேன் இந்த வேலைங்களுக்கெல்லாம் மூல காரணம் நீதான். நீ அப்படி நினைப்பன்னு நானும் நினைச்சேன். போலீஸும் மக்களும் நாய் அடிச்சு துரத்துற மாதிரி துரத்தியும் எதுக்காக இன்னும் இந்த ஊர்லயே சுத்திக்கிட்டு இருக்க? சில பேரோட கணக்க தீக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த உன்னை, துளசிய, ஷாடோவை கொள்ளணுங்கிறது தான் என்னோட லட்சியம். அப்புறம் எதுக்கு யோசிக்கிற? உன் எதிர்க்க இருக்கிற என்ன இப்பவே அழிச்சிரு. உன்கிட்ட எனக்கு ஒரு கணக்கு தீர்க்க வேண்டியிருக்க. மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச நீ என் கூட கை கோத்தன்னா என் கைவிட்டு போன என்னுடைய சொத்துக்களை நான் மறுபடியும் சம்பாதிப்பேன். என் கூட கூட்டு சேர்ந்துக்கிறியா? நான் மந்திர தந்திர வித்தைகள் தெரிஞ்சவன் தான். ஆனா உன்ன மாதிரி மனசே இல்லாத மனுஷன்னு என்ன நினைச்சிடாத சித்தேஸ்வரி. என் கூட நீ சேர்ந்துதான் ஆகணும். சாவு கொஞ்சம் கொஞ்சமா உன்கிட்ட வரும்போது மனுஷனுக்கு வாழணுங்கிற ஆசை அதிகமாகும். தனக்கு இஷ்டம் இல்லைனாலும் சில விஷயங்களுக்கு சம்மதம் சொல்லுவான். அதுக்காக நீ 24 மணி நேரம் உயிரோட இருக்கிறதுக்கு நான் உனக்கு வாய்ப்பு தரேன். தார்கா,
அந்த மெழுகுபத்தி சரியா 24 மணி நேரம் எரியும். எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு பெட்ரோல்ல நினைச்சு வச்சிருக்கிற துணியில விழும். அந்த நெருப்பு உன்னையும் இந்த அறையையும் சாம்பலாக்கும். அதுக்குள்ள உன் மனசு மாறுச்சுன்னா என்ன கூப்பிடு. கடவுள் ஆசீர்வாதத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா அதுவே போதும். தம்பி, காஃபி. என்ன தம்பி அது? மொஸ்கிட்டோ ரீஃபெல்லர். மொஸ்கிட்டோ ரீஃபெல்லர். ஐயோ பாவம், காஃபி கூட குடிக்காம போறாரு. அம்மாடி துளசி, துளசி, அம்மாடி துளசி. அம்மா, அம்மா, என்ன ஆயிருக்கும்? வேற என்னமா ஆயிருக்கும்? தூக்கத்துல ஏதாவது கெட்ட கனவு கண்டு பயந்து அலறி இருப்பா. நீ போம்மா, நான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். அம்மா துளசி,
தட்ஸ் வாட் மை ஒப்பீனியன். பேரு சித்தேஸ்வரி. ஓஹோ, நீயாம்மா? உன்னதான் போலீஸ் வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. மாட்டினா கண்டிப்பா களிதான். வாய மூடு. இங்க பாரு ஷாடோ, என் வாழ்க்கைய நாசமாக்குன உன்ன, துளசிய, தார்காவ ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கேன்டா. ஹலோ ஹலோ, பிளாடி இடியட். ரிப்ளை பண்ணாம போனை வச்சுட்டா. இவன் எதுக்கு இங்க வந்தான்? நீ சித்தேஸ்வரி மடத்துல எங்களால தானே? ஆமா, நீ செஞ்ச உதவியால காப்பாத்தப்பட்டவன் நான் தான். சித்தேஸ்வரி நம்ம மேல குறி வச்சிருக்கா. அவ என்ன கொல்ல முயற்சி பண்ணா. கடைசி நிமிஷத்துல எப்படியோ நான் தப்பிச்சிங்க வந்துட்டேன். அவ உண்மையிலே என்ன நல்லா மிரட்டி இருக்கா. ஆமா, அவ இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? என்ன வீடு காலியா இருக்கு? அட, வீட்டுல ஒரு பொருளும் இல்லையே. அவ சம்பந்தப்பட்ட எந்த ஆதாரமும் இங்க இல்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, உன்னால நிச்சயம் பிரச்சனை வரும்னு நினைச்சு முன்னாடியே தப்பிச்சு போயிருக்கா. 4216 இந்த போன் நம்பர் ராம்பாபுவோட கிளினிக்கோட தாச்சே. ஷேடோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? சித்தேஸ்வரி வீட்டுல ராம்பாபுவோட கிளினிக் நம்பர். ஆமா அங்கிள், அந்த வீட்ல நாங்க பார்த்தது ராம்பாபுவோட போன் நம்பர் தான். ஆனா ராம்பாபுக்கும் சித்தேஸ்வரிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அதை சீக்கிரமே கண்டுபிடிக்கணும். இல்ல சார், இதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. அந்த விஷயத்தை முழுசா தெரிஞ்சுக்காம அவசரப்படக்கூடாது. ஆல்ரைட், ராம்பாபு கூட பேசுவோம் வாங்க. துளசி, துளசி, என்னம்மா? தம்பி, என்ன தம்பி, என்ன ஆச்சு? என்னமோ எல்லாம் விசித்திரமாவே நடக்குது. அட, என்ன டாடி சடனா வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாம் தான் வந்தோம். சமீபத்துல உங்ககிட்ட யாராவது லேடி பேஷண்ட் புதுசா உங்ககிட்ட சேர்ந்தாங்களா? புதுசா வந்திருக்கிற லேடி பேஷண்ட் ஒருத்தர் தான். யார் அது? துளசி. துளசி விஷயத்தை விட்டுரு. புதுசா சித்தேஸ்வரிங்கிற பேஷண்ட் யாராவது வந்தாங்களா? சித்தேஸ்வரியா? போலீஸ் அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்களே அவங்களையா? அது இல்ல, அந்த பேர்ல வேற யாராவது பேஷண்ட் இருக்காங்களா? அந்த மாதிரி பேர் இருக்கிறவங்க யாரும் எனக்கு தெரியாதுப்பா. அப்புறம் டாடி, கிளினிக்ல எனக்காக பேஷண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் கிளம்புறேன். அங்கிள், ராம்பாபு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ராம்பாபு போன் நம்பர் எப்படி அங்க போச்சு? எது எப்படியோ நம்ம துளசி அவசரமா பார்த்தே ஆகணும். எஸ், ஹிப்னாட்டிசம் பண்ணி துளசி கிட்ட நம்ம பேசணும்னா ஏதாவது க்ளூ கிடைக்கும். நல்லா தூக்கத்துக்கு போமா. துளசி, நீ என் கண்ணுலயே பார்த்துக்கிட்டு இருக்க. என் கண்ணையே பார்த்துட்டு இருக்க. நீ நிம்மதியா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க. நிம்மதியா கண்ணை மூடிக்கிட்டு இருக்க. ஹாயா தூங்கிட்டு இருக்க. ஹாயா தூங்கிட்டு இருக்க. நீ தூங்கிட்டு இருக்க. நீ தூங்கிட்டு இருக்க. உன் பேர் என்ன? என் பேரு உன் பேர் என்ன? துளசி. உனக்கு என்ன ஆச்சு? காஷ்மோரா என்ன பிடிச்சுக்கிச்சு. ஏன் உன்னை பிடிக்குது? 11 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்படி யார் சொன்னது? அண்ணா அங்கிள் கிட்ட சொல்லும்போது நான் கேட்டேன். உன் மனசுல என்ன இருக்கு? போயிடணும்னு இருக்கு. எங்க? சுடுகாட்டுக்கு. எதுக்கு? செத்து போறதுக்கு தான். அம்மா சாரதா, இன்ஜெக்ஷன் கொடுத்தது யாரு? ராம்பாபு தானா? ஆண்டி, இந்த மஸ்கிட்டோ ரிஃப்ளர் வச்சது யாரு? ரூம்ல இருந்தா நல்லதுன்னு ராம்பாபு தான் சொன்னாரு. ஷேடோ, இதை எடுத்துட்டு போய் நாம ராம்பாபு கிட்ட கொஞ்சம் பேசணும். ராம்பாபு, நீ தான் இந்த மெடிசன்ஸை துளசிக்கு கொடுத்த? நான் இந்த மெடிசன்ஸை போடவே இல்லை டாடி. இந்த பாட்டிலை இப்பதான் நான் பார்க்கறேன். சரி, இந்த மஸ்கிட்டோ ரிஃபில்ல துளசி ரூம்ல வச்சா நல்லா இருக்கும்னு நீ தான் அங்க வச்சிருக்க இல்லையா? என்ன டாடி, நான் செய்யாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ ஹலோ, யார் டாடி? எங்க இருந்து போன்?
ஏதோ நம்பர் கேட்டாங்க, ராங் நம்பர்னு சொல்றதுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. டேடி ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிப்பா, போயிட்டு வா. ஓகே டேடி. என்ன அங்கிள், இந்த ராஸ்கல் அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றான். அது அவன் கொடுத்ததா அவனுக்கே தெரியாது. அது எப்படி முடியும் அங்கிள்? மனுஷனை ஹிப்னடிஸ் டிரான்ஸ்ஃபருக்குள்ள அனுப்பிட்டு அவனை ஒரு வேலையை செய்ய வச்சுட்டு டிரான்ஸ்ஃபர்லேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவன் செஞ்ச வேலையை அவனுக்கே ஞாபகத்தில் இருக்காது. அங்கிள், ராம்பாபு இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகாம இருக்க என்ன பண்றது? சித்தேஸ்வரி குரல் அவனை கேட்க வச்சு ராம்பாபுவை டிரான்ஸ்ஃபருக்கு கொண்டு போய் துளசி கிட்ட அவன் நடந்துக்கிறது எப்படின்னு பார்த்தோம்னா எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடும். அங்கிள், சித்தேஸ்வரி குரல்ல நீ உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணு. அங்கிள், வாய்ஸ் மாத்தி பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சித்தேஸ்வரியோட குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சே. சாரி, ராங் நம்பர். அங்கிள், அவளோட வாய்ஸ் அப்படியே என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் வராது. வெரி குட். நீ வெளியே போய் ஃபோன் பண்ணு, நாங்க 2 பேரும் உள்ள இருந்து அவன் நடவடிக்கையை வாட்ச் பண்றோம். ஓகே. நீங்க மனுஷனோட சூழ்ச்சியை முறியடிக்க முயற்சி பண்றீங்க, ஆனா மந்திர சக்தியை எப்படி முறியடிப்பீங்க? ஹலோ, எஸ் ராம்பாபு, நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். போ போ போ, போய் துளசிக்கு அந்த கடைசி இன்ஜெக்ஷனை போடு. போ. என் துளசியை என் கையாலே கொல்றதுக்கு முயற்சி பண்ணனா? நான் உயிரா நினைக்கிற துளசியோட உயிரை நானே பறிக்க பார்த்தனா? எவ்வளவு பெரிய தப்ப பண்ண பார்த்தேன். என் தப்புக்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அழாத ராம்பாபு, அழாத. தெரிஞ்சு நீ எந்த தப்பும் பண்ணல. இந்த வீட்டுக்கு நீ வேண்டியவன், துளசிக்கு வைத்தியம் பண்ணவன் நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சித்தேஸ்வரி இதை பண்ணிருக்கா. இப்போ அந்த சித்தேஸ்வரி எங்க இருக்கான்னு தெரிஞ்சா எடுக்காத சிங்க. அவசரப்பட்டா சித்தேஸ்வரியை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ராம்பாபு, நீயே போய் போனை எடு. என் யூகம் சரிதான்னு தெரிஞ்சா எங்க இருந்து போன் வருதுன்னு பாரு, வந்து பாக்குறேன்னு சொல்லு. ஹலோ, யாரு? சித்தேஸ்வரி ஸ்பீக்கிங். சித்தேஸ்வரியா? நான் தான் டாக்டர் ராம்பாபு பேசுறேன். சரி வர, நீங்க எங்க இருக்கீங்க? துளசி, நான் காட்டிலேயே வாழ்ந்தவன், மனசே இல்லாத மாந்திரிகன். பகையால மனுஷனை கொல்லணும்னு கிளம்பின என்ன பக்கத்துல இருக்கிறவங்களோட உயிரை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லி கொடுத்தது நீதான். சித்தேஸ்வரி வீட்டுல சாவோட விளிம்புல தொங்கிட்டு இருந்த என்ன, எந்த சம்பந்தமும் இல்லாத நீ என்ன காப்பாத்தின. அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது, மனுஷன் உயிரோட வாழறதே இன்னொரு மனுஷனோட உயிரை காப்பாத்ததான்னு. இந்த உலகத்துல எனக்கு இருக்கிற ஒரே தோழி நீதான். மிக கடுமையான தவம், கோபம், மந்திரங்களை தவிர எதுவும் தெரியாத என்ன இன்னைக்கு ஒரு நல்ல மனுஷனா மாத்துனது நீதான். அதனாலதான் உன்னோட உயிரை நான் காப்பாத்தியே தீருவேன்ற முடிவுக்கு வந்திருக்கேன். இதுல என்னோட உயிர் போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. உன் வாழ்க்கைக்காக அந்த சாவையும் நான் சந்தோஷமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். இதுல மாற்றமே இல்லை. அம்மா, சொல்லுப்பா. மஞ்சள், குங்குமம், துளசி தண்ணி, கோலமாவும் கொடுங்க. ஸ்ரீசக்கரம் போட்டு எனக்கு தெரிஞ்ச வித்தைகள் எல்லாம் வச்சு அந்த காஷ்மோராவை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ண போறேன். இந்தாங்க தம்பி. தயவு செஞ்சு உள்ள வராதீங்கம்மா.
வெல்கம் மிஸ்டர் ஸ்ரீதர், வெல்கம். நான் ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு எக்ஸ்டென்ஷன்ல நீயும் அதை கேட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். கேட்கறது மட்டும் இல்ல, உன் உயிரையே எடுக்க தான் வந்திருக்க. பொம்பளையோட உயிரை எடுக்கிறது ஆம்பளத்தனும்னு நினைக்கிறியா? நீ செஞ்ச தப்பை எல்லாம் காட்டினான்னு என் தங்கச்சியை நீ இப்ப பழி வாங்கிக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் அவ நரக வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா. உன்ன மாதிரி ஒருத்திய பொம்பளையாவோ இல்ல சக மனுஷியாவோ நினைக்கவே கூடாது, கருணையும் காட்டக்கூடாது. உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி செய்யல. ஸ்ரீதர், நீ நெருப்போட விளையாடிட்டு இருக்க, சாம்பல் ஆயிடுவேன். இன்ஸ்பெக்டர், சட்டத்தையே ஏமாத்தின சித்தேஸ்வரி இங்க இருக்கா. ஸ்ரீதர், உன் தங்கச்சியோட உயிருக்கு ஆபத்து விளைவிச்சன்னு நீ என்ன அரெஸ்ட் பண்ண வச்சுட்ட. உன் தங்கச்சியோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் இல்ல, மந்திர தந்திரங்கள் தெரிஞ்ச இந்த தார்காதான். விஸ்தா கிராமத்திலிருந்து வந்து ஊ மேல, ஜெய்தேவ் மேல, அப்ரகதப்ரா மேல எல்லாம் பகையோட இருந்தான். கொன்னே தீருவேன்னு சபதம் எடுத்தான். வாய மூடு. உன் கட்டுக்கதையை நான் நம்புவேன் நினைச்சியா? வாய மூடிட்டு இருந்தா உண்மை வெளியில வராது. அவன் இருக்கிற இடத்துக்கு போய் பாரு, உங்க 3 பேர் பேரும் அங்க எழுதி இருக்கு. யாருங்க? அவன்தான் அந்த மந்திரவாதி தார்கா. துளசியை காப்பாத்துறதுக்காக ஏதோ கோலம் போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஏய், என் தங்கச்சியை கொல்றதுக்காக நீ அர்ப்பண சக்திகளை என்னால ஏத்துக்க முடியாது. ஏய், 11 வருஷத்துக்கு முன்னாடி ஆளுங்கள்ல ஒருத்தனை என் கையால கொன்ன. இப்ப 11 வருஷத்துக்கு அப்புறம் நீ. அவர் அடிக்காதீங்க, துளசி காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றாருங்க. வாயை மூடிட்டு போ. ஒண்ணும் தெரியாத என் தங்கச்சிய அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கான். விடு. இங்க வாங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. உங்க தங்கச்சியை காப்பாத்துதாங்க அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. தேவைப்பட்ட அவர் உயிரை கூட இழக்கிறதுக்கு தயாரா இருக்காருங்க. என் பேச்ச நம்புங்க, வாங்க. என்ன இந்த மனுஷங்க நம்பினாலும் நம்பலனாலும் நான் துளசியோட உயிரை காப்பாத்த போராடியே தீர்வேன். தரதா, நீ என்ன பேசிட்டு இருக்க? அந்த மனசு இல்லாத மாந்திரிக என் தங்கச்சியை காப்பாத்துவானா? தேவையில்லாம விட்டுட்டேன். உன்னாலதான் அவன் என்கிட்ட தப்பிச்சு போனான். அம்மா துளசி, எங்க போயிட்டா இவ? ஏய் ஸ்ரீதர், சாரதா,
ஸ்ரீதர், துளசி அவ படுக்கையில காணும்டா. பிசாச்சி! குருத்ரோகி! நான் எத்தனையோ வருஷமா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட இந்த மந்திர சக்திய உனக்கு தாரவாத்து கொடுத்தா கடைசி நிமிஷத்துல எனக்கே துரோகம் செய்ய வந்திருக்கியா? பிசாச்சி, என்னோட இந்த யாத்திரையில நான் சந்திச்ச சில நல்ல மனுஷங்களால நல்லது கெட்டது, பாவம் புண்ணியம், பிறப்பு இறப்புகளோட நல்லது கெட்டதை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு உயிரை உருவாக்க தெரியாத மந்திரங்களுக்கும் தந்திரங்களுக்கும் அந்த உயிரை எடுக்கிற அதிகாரம் அதுங்களுக்கு இல்ல. அபூர்வமான இந்த சிருஷ்டிய சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் மனுஷனோட கடமை. வாய மூடே! நீ எனக்கு அறிவுரை சொல்ற அளவுக்கு பெரிய மந்திரவாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? என் சந்தேகம் இன்னைக்கு உண்மை ஆயிடுச்சு. அதனாலதான் என்னோட பகைய தீர்த்துக்கணும்னு காஷ்மோராவை நானே இங்க வரவழைச்சு அந்த துளசிய காஷ்மோராவுக்கு நைவேத்தியமா நான் கொடுத்தே தீருவேன். பிசாச்சி, அந்த அப்பாவி பொண்ணோட உயிரை வாங்க கூடாது. இல்ல நான் செய்வேன்னு நீ சொன்ன, எனக்கு இருக்கிற சர்வ சக்தியோடையும் நீ கத்து கொடுத்த மந்திர தந்திரங்களோடையும் இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமான இறைவனோட ஆசீர்வாதத்தாலையும் துளசி, துளசி!
துளசி துளசி இங்க பாருமா. நான் உயிரை வாங்குற மாந்திரிகன்னு தப்பா நினைச்சு என் உயிரை நீங்க எடுத்துட்டீங்க. இதுல உங்க தப்பு ஒண்ணும் இல்ல. உங்க கூட பிறந்த தங்கச்சிய காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஆதங்கத்துல அப்படி பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க என்ன கொல்லாம இருந்திருந்தா காஷ்மோராக்காக அர்ப்பணிச்சுக்கிட்ட என்ன நானே உங்க தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை தியாகம் பண்ணிருப்பேன். தார்கா தார்கா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக என் உயிரை இழக்கிறதுல எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இருக்கு. பெரிய மந்திரவாதியா மாறிட்டு வந்திருந்தேன் நான் ஒரு நல்ல மனுஷனா உங்க மனசுல இடம் பிடிச்சிட்டேன்னா அதுவே எனக்கு போதும். தார்கா, ஐயோ தார்கா, ஐயோ தார்கா. அண்ணா அண்ணா அண்ணா, பாருமா துளசி, உங்க அண்ணன் பண்ண காரியத்தை பாரு. அண்ணா அண்ணா